சரி, வெல்கம் டு டே ட்ரேடிங் தமிழ். நேற்று வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து 15 மினிட்ஸ் இன்ட்ராடே சார்ட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நிஃப்டி வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா அசெண்டிங் ட்ரையாங்கில் ஃபார்ம் ஆகி வந்திருக்குங்களா. ஸோ இப்படி வந்தால் பிரேக் அவுட் ஆகுறது ஒரு 90% வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நிஃப்டி இந்த பாருங்கள், இந்த கீழே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து இந்த சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு டார்கெட் வந்து 11,678. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பாருங்கள், கீழே நல்லா குறையுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் கால்ஸ் எடுத்தோம்னா நமக்கு நல்லா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதே கால்ஸை பேஸ் பண்ணி இப்போ இண்டஸ்லேண்ட் பேங்கை வந்து இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சேம் பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து நல்லா வந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இது வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து நமக்கு இப்போ 1260 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு 1240, 48 அந்த ரேஞ்சு வரும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள், சேம் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் இறங்கிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ லைவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் போயிருக்குங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகணும்னு நம்ம செல் கால் எடுத்தோம்னா அங்கே பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ 1237 இருந்து 1222 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ பிரேக் அவுட் வச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்துருச்சு பாருங்கள், நான் சொன்ன டார்கெட்டு. ஸோ இண்டஸ்லேண்ட் பேங்க்கும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போது ஃபஸ்ட் லெவலில் நம்ம டார்கெட் வந்து 1255 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இதோட இப்போ நீங்கள் இந்த இடத்துல செல் கால் எடுக்கிறீங்கன்னா அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அந்த கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி நின்றுச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ டிசிஎஸ் பாருங்கள், இதே மாதிரி சேம் ட்ரெண்ட் லைனு. இப்போ மார்க்கெட் குறைஞ்சாலும் டிசிஎஸ் வந்து ஸோ அப்பில் தான் போயிருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி காலையில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு 2077 அந்த ரேஞ்சில் இருந்து புல்லிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து 2085. ஓகேங்களா? 85 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம். நம்மளோட டார்கெட் வந்து இப்போது 2093 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து நான் லைவில் ட்ரேட் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.